அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 6வது அத்தியாயமான சூரா அல் அன்ஆம் கால்நடைகள் என்ற இந்த அத்தியாயத்தின் 82வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பீதுல்மின் உலாய்க லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்கள் நம்பிக்கையில் இணை வைத்தல் எனும் அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு, அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் ஆவர். வதில்க ஹுஜ்ஜத்துனா ஆதைனாஹா இப்ராஹீம அலா கௌமிஹி நர்ஃபஉ தரஜாத்தி மன் நஷாஉ இன்ன ரப்பக ஹகீமுன் அலீம். இவை நம் சான்றாகும். அவற்றை அவருடைய சமுதாயத்திற்கு எதிராக இப்ராஹீமுக்கு கொடுத்தோம். நாம் நாடியவர்களை பதவிகளால் உயர்த்துகிறோம். நபியே, நிச்சயமாக உம் இறைவன் ஞானவான், நன்கறிபவன். وَوَهَبْنَا لَهُ إِسْحَاقَ وَيَعْقُوبَ كُلًّا هَدَيْنَا وَنُوحًا هَدَيْنَا مِنْ قَبْلُ وَمِنْ ذُرِّيَّتِهِ داود وسليمان وأيوب ويوسف وموسى وهارون وكذلك نجزي المحسنين. நாம் அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் வழங்கினோம், எல்லோரையும் நேர்வழி செலுத்தினோம். இதற்கு முன்னர் நூகையும் அவருடைய சந்ததிகளில் தாவூதையும் சுலைமானையும் ஐயூபையும் யூசுஃபையும் மூசாவையும் ஹாரூனையும் நாம் நேர்வழி செலுத்தினோம். நல்லறம் புரிவோருக்கு இவ்வாறே நற்கூலி கொடுக்கிறோம். வஸக்கரியா வயஹ்யா வஈசா வஇல்யாஸ் குல்லும் மினஸ் சாலிஹீன். இன்னும் ஜக்கரியாவையும் யஹ்யாவையும் ஈசாவையும் இல்யாசையும் நேர்வழி செலுத்தினோம், எல்லோரும் நல்லோரில் உள்ளவர்களே. வ இஸ்மாஈல வல் யஸஅ வ யூனுஸ வ லூத்தா வ குல்லன் ஃபத்தல்னா அலல் ஆலமீன். இன்னும் இஸ்மாயிலையும் அல் யசவுவையும் யூனுஸையும் லூத்தையும் நேர்வழி செலுத்தினோம், இவர்கள் எல்லோரையும் அகிலத்தார்களை விட மேன்மைப்படுத்தினோம். وَمِنْ آبَائِهِمْ وَذُرِّيَّاتِهِمْ وَإِخْوَانِهِمْ وَاجْتَبَيْنَاهُمْ وَهَدَيْنَاهُمْ إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ. இவர்களுடைய மூதாதைகளிலும் இவர்களுடைய சந்ததிகளிலும் இவர்களுடைய சகோதரர்களிலும் பலரை மேன்மைப்படுத்தினோம், இன்னும் அவர்களை தேர்ந்தெடுத்தோம், இன்னும் அவர்களை நேரான பாதையின் பக்கம் நேர்வழி காட்டினோம். தாலிக ஹுதல்லாஹி யஹ்தி பிஹி மை யஷாஉ மின் இபாதிஹ் வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். இதுவே அல்லாஹ்வுடைய நேர்வழியாகும். தன் அடியார்களில் தான் நாடியவர்களை அதன் மூலம் நேர்வழி செலுத்துகிறான். அவர்கள் இணை வைத்தால் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை அவர்களை விட்டு அழிந்துவிடும்.
உலாயிக அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப வல் ஹுக்ம வன்னுபுவ்வஹ் فَإِن يَكْفُرْ بِهَا هَؤُلَاءِ فَقَدْ وَكَّلْنَا بِهَا قَوْمًا لَيْسُوا بِهَا بِكَافِرِينَ. இவர்களுக்குத்தான் வேதத்தையும் ஞானத்தையும் நபித்துவத்தையும் கொடுத்தோம். ஆகவே அவற்றை மக்காவாசிகளாகிய இவர்கள் நிராகரித்தால் அவற்றை நிராகரிப்பவர்களாக இருக்காத ஒரு சமுதாயத்தை அவற்றுக்கு பொறுப்பாக்கி விடுவோம். உலாயிக அல்லதீன ஹதல்லாஹ் ஃபபிஹுதாஹு முஹ்ததிஹ் குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இன் ஹுவ இல்லா திக்ரா லில் ஆலமீன். நபியே, அவர்கள் அல்லாஹ் நேர்வழியை செலுத்தியவர்கள். ஆகவே அவர்களுடைய நேர்வழியை அதையே பின்பற்றுவீராக. இதற்காக உங்களிடம் ஒரு கூலியையும் நான் கேட்க மாட்டேன். அகிலத்தார்களுக்கு ஒரு நல்லுபதேசமே தவிர இது வேறு இல்லை என்று கூறுவீராக. சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.